நாராயண பூபதிங்க. நான் கோட்டோட காலனி, இந்த ஊர் பேர் கோட்டோட காலனிங்க. இது வந்து கிட்டத்தட்ட 75 வருஷமா இந்த ஊர் இருக்குதுங்க. நான் வந்து எனக்கே வயசு 57 வயசு ஆகுது. ஆனால் இங்கே வந்து 75 வருஷமா இருக்குதுங்க கோயில். இந்த கோயில் அம்மா வந்து தோன்றி வந்து சுயம்பா தோன்றின அம்மா 75 வருஷமா இங்கே தான் இருக்குது. எங்களுடைய தாழ்த்தப்பட்ட மக்களுடைய நலனுக்காக இந்த வச்ச கோயிலுங்க. இங்கே அப்படியே 60-70 வருஷமா இருக்குதுங்க. இந்த கோயில் இன்னைக்கு வந்துங்க பண்டிகை. எங்கள் ஆடி மாதம் ஆடி 18 கழிஞ்சு 3ஆம் நாள் வந்து எங்களுக்கு பண்டிகைங்க. பெரிய மாரியம் பண்டிகை முடிஞ்சோன்னா இங்கே வந்து பொங்கல் சீரும் சிறப்பாக நடக்குங்க. 8ஆம் தேதி இங்கே பொங்கல் நடக்குங்க. இங்கே சிறப்பாக பொங்கல் நடக்குங்க. இங்கே இந்த இன்னைக்கு நடத்துகிற ஃபங்க்ஷன் வந்துங்க முத்தமிழ் கலைக்குழுன்னு சொல்லி ஒரு இளைஞர்களை சேர்ந்து நடத்தின கலைக்குழு. கிட்டத்தட்ட 47 வருஷமா இருக்குதுங்க. அம்மாளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய வெள்ளி கவசம், அந்த இருவாச்சி போன்ற கை கவசம், வெள்ளி கவசம் பூரா முத்தமிழ் கலைக்குழு எங்களால் ஏற்படுத்தப்பட்டது. இந்த அம்மாளுக்கு வாகனம், குதிரை வாகனமும் இந்த முத்தமிழ் கலைக்குழால் உருவாக்கப்பட்டதுங்க. இங்க உருவாக்குறது திரு பன்னீர் அவரோட தலைமையில வந்து நாங்கள் இயங்கிட்டு இருக்கிறோங்க. அவர் MABL முடிச்சுட்டு சட்டத்துறை செயலாளர் வந்து ஓய்வு பெற்றிருக்காருங்க. அவர் தலைமையின் கீழே வந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோங்க. இங்க வந்து இன்னைக்கு பண்டிகை வந்து இன்னைக்கு எங்க அன்னதானம் நடக்குதுங்க. எங்க அன்னதானம் வந்து கிட்டத்தட்ட 17 வருஷம் நடந்துட்டு இருக்குதுங்க. பொங்கலுக்கு மாரியம்மன், பெரிய மாரியம்மன் கோயில் பண்டிகை அன்னைக்கு எங்களுக்கு சீரும் சிறப்பா அன்னதானம் நடத்துவோங்க நாங்க. அப்புறம் அடுத்த நாள் மறுநாள் கோயில் ஃபங்க்ஷனுங்க. பொங்கல், மாவிளக்கு, அக்னிகாரகம், பூங்காரகம், அழகு குத்துதல் போன்ற நிகழ்ச்சிகள் நடக்குதுங்க. இது வேண்டுதல் வச்சா இங்க பல நடிகர் வந்திருக்காங்க. சரவணன் வந்திருக்காப்புல, ரஞ்சித் வந்திருக்காப்புல, அப்புறம் நடிகர் இவர் சீமான் வந்திருக்காரு. எல்லாம் வந்து வந்துட்டு போன பிறகு இந்த அம்மாவோட அருளால ஏகப்பட்ட நிலம் நடந்துருக்குது. நாங்கெல்லாம் சாதாரண நிலை இருந்தீங்க. நாங்கள் துப்புரவு பணியாளர்கள். நாங்கள் நிலைமை இருக்க காரணம் இந்த அம்மாவுடைய ஆதிய சக்தி தான். அம்மா வந்து பயங்கரமா சக்தி வாய்ந்த அம்மா. நடிகர் சரவணன் வந்து முத உள்ள போட்டாரு. நடிகராக தான் உள்ள வெளியே வந்தாரு. அந்த நடிகர் இன்னமும் சரவணன் வந்து அடிக்கடி கோயிலுக்கு வருவாரு, சாமி கும்பிடுவாரு. சீமான் வந்து 2 முறை வந்திருக்காப்புல, அரசியல் ரீதி வந்திருக்காப்புல. அந்த நடிகர்கள் ரஞ்சித்து நிறைய பேர் வந்திருக்காங்க. வீரபாண்டி ஆறுமுக மினிஸ்டரா இருக்கும் பொழுது முதலாவது தோறும் இங்க வந்து நின்று சாமிக்கு பூஜை பண்ணிட்டு தான் போவாரு. அதே போல அமைச்சர் ராஜேந்திரன் இங்க வந்துட்டு போன பிறகுதான் அவர் அமைச்சர் ஆனாரு. அதனால அந்த நன்றி கடனுக்காக அவர் நாங்கள் பல சிறப்பு எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. பல வசதிகளும் பண்ணி கொடுத்துருக்காரு. அதுக்கு மூல காரணம் MN பன்னீர்செல்வம். அவர் தான் வந்து இந்த கோயிலுக்கு உண்டான ஒரு நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு இதாக இருக்காரு. இவர் வந்துங்க கோயில் பெரிய பூசாரிங்க. இவர் பேரு விஜயகுமார். அவர் விஜயகுமாருங்க. அவர் வந்து இங்க கோயிலுக்கு தான் பெரிய பூசாரி. இவர் தலைமையில தான் காளியம்மன் கோவில், மாரியம்மன் கோவில், விநாயகர் கோவில், முருகன் கோவில் எல்லாருமே இவரோட தலைமையில தான் வந்து இங்க பூஜை நடக்குதுங்க. இன்னைக்கு வந்து 1200 பேருக்கு அன்னதானங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து இன்னைக்கு 4 மூட்டை அரிசி போட்டு செஞ்சுட்டு இருக்கிறேங்க. என் பேர் பூபதி, நாராயண பூபதி. சேலம் மாநகராட்சி துப்புரவு பணியாளர்.